இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய இயேசுவ நாமத்தில் உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒரு தேர்வில் தோல்வி அடைந்திருக்கலாம், அல்லது படித்தவைகள் வினாத்தாளில் கேட்காமல் இருந்திருக்கலாம், ஏன் நமக்கு மறந்து கூட போயிருக்கலாம். குடும்பத்தில், நண்பர்கள் மத்தியில், உறவுகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம். எவ்வளவுதான் முயன்றாலும் புரிந்து கொள்ளும் இயல்பை இழந்து போயிருக்கலாம். கிடைத்த வாய்ப்புகளை தவற விட்டிருக்கலாம். அது வேலையோ அல்லது திருமண காரியமோ, வர வேண்டிய பண வரவுகளோ அல்லது உயர் பதவியோ தாமதமாகி கொண்டிருக்கலாம், அல்லது கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். நம் வாழ்க்கையில் கூட எல்லாம் எதிர்மறையாக நடந்தாலும் தேவனிடத்தில் நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்கும்போது நம்முடைய சிறையிருப்புகள் மாற்றப்படும், நம்முடைய இழப்புகள் திரும்ப கொடுக்கப்படும், தவறினவைகள் மீண்டும் கிடைக்கும், உடைக்கப்பட்ட உறவுகள் ஒன்று சேரும். அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் மேசியாவை நோக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார்கள். இன்று கிறிஸ்துவானவரே நமக்கு அடைக்கலப்பட்டணமாக இருக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவை நோக்கி வர வேண்டும் என்ற தேவனுடைய வார்த்தை சகரியா மூலமாக சொல்லப்பட்டது. இன்று நமக்கும் சொல்லப்படுகின்றது. இன்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு விடுதலையும் நம்பிக்கையும் என்றும் நமக்கு உண்டு. அவரே நமக்கு கோட்டையாகவும் பலத்த துருகமாகவும் மெய்யான பாதுகாப்பாகவும் இருக்கிறார். இரட்டிப்பான நன்மை என்பது சத்துருக்கள் மீது ஜெயம் உண்டாகிறது. அவர்களுடைய தேசம் செழிப்பாக இருக்கும், சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும் என்று கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினது போல நாமும் சத்துருக்களை ஜெயிப்போம், சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நாங்கள் உம்மிடத்தில் திரும்புகிறோம். இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.